ஐயோ குழந்தை கையில் இருக்கு, ஆனால் இவங்க 2 பேரோட உயிருக்கு தான் என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு வந்து குடும்பமே மாற்றி மாற்றி புலம்பிக்கிட்டு இருக்க. காவேரியும் விஜயும் பிழைக்க போகிறாங்களா இல்லை அப்படின்னா வந்து திடீர்னு சோக எண்டிங் மாதிரி கடைசியாக குழந்தை இருக்கு கையில், ஆனால் விஜயும் காவேரியும் ஒன்றா வந்து அவங்க போயிட்டாங்க உலகத்தை விட்டேன்னு கதையை கொண்டு போக போகிறாங்களான்னு ஷாக்கில் இருக்கும்போது நடக்கிற விஷயத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எடுத்தானே வந்து டாக்டர் இப்போ வேகமாக வந்து இப்போ சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, குழந்தைய வந்து சீக்கிரமாகவே வந்து நாங்கள் வெளியே எடுத்துருவோம், ஆனால் வந்து கொஞ்சம் உங்கள் மக தான் வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் பிளட் பேங்க்லாம் சொல்லி நிறைய பிளட் 2 பேருக்குமே வாங்கி வச்சுருக்கோம், நாங்கள் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு வந்து சொல்ல பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த குழந்தை சவுண்டை கேட்டனா அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஆடுது, ஐயோ நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தை பிறந்துருது. இந்த குழந்தையும் பெண் குழந்தை, கங்காவுக்கும் பெண் குழந்தை, இங்கேயும் பெண் குழந்தைங்கிற விஷயத்த சொல்ல உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிறாங்க. சந்தோஷமாயிட்டு வந்து அப்படியே குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே விஜய் மாதிரி இருக்கு, அப்படியே காவேரி மாதிரி இருக்கு அப்படின்னு 2 குடும்பத்துலையும் அவங்க குடும்பத்தோட குழந்தை ஆள் பேரை சொல்லி அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு டாக்டர் வெளில வந்துட்டு விஜய் இப்போ கொஞ்சம் கான்ஷியஸ்க்கு வந்துட்டாரு, நான் விஜய்க்கு குழந்தையை காமிக்கலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் சந்தோஷமான விஷயம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையிலேருந்து வாங்கிட்டு உள்ளார போக இவங்க எல்லாம் அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே இன்னும் அந்த மாஸ்கோடவே வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி விஜய் வந்து அந்த குழந்தைய பார்க்குறாரு. பார்த்த உடனே வந்து அவருக்கு அப்படியே வந்து ரொம்ப அழுகியே வந்தது, அழுதுகிட்டே இருக்காரு. இப்படி தலையை ஆட்டுறாரு, இது என் குழந்தை தானா அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட, ஆமாம் இது உங்கள் குழந்தை தான் விஜய், பாருங்கள் உங்கள் குழந்தை உங்கள் பெண் குழந்தை அப்படிங்கும் போதே வந்து ஒரு டக்குன்னு கண்ணு மாறுது அவருக்கு. கண்ணு மாறி எங்கே தலையாட்டுறாரு. என்னன்னா வந்து காவேரியா நல்லா இருக்காங்க காவேரி நல்லா இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கம் வந்து காமிச்சா காவேரி அப்படியே வந்து ரொம்ப அப்படியே வீக்கா இருக்காங்க. காவேரிக்கான இன்னும் வந்து கான்சியஸே திரும்பல. அவங்களுக்கு என்ன ஆச்சு, குழந்தை பிறந்துருச்சு, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க. டாக்டர் இப்போ டக்குன்னு வெளியே வந்துட்டு இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குழந்தை ஏற்கனவே காவேரி ரொம்ப வீக்காக இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வந்து பிளட் லாஸ் ஆயிருந்துச்சு. இதில் இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுலேயே அவங்க எனர்ஜியெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. ப்ளஸ் இப்போ நாங்கள் சர்ஜரி பண்ணதுக்கு வேறு அவங்க என்ன ஆவாங்க எப்படி எது அப்படிங்கிறதே எங்களுக்கே தெரியல. அவங்கள அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம், ஆனால் இப்போதைக்கு வந்து அவங்க சீரியஸாக தான் இருக்காங்க. எது வேணாலும் நடக்கலாம், நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் ப்ரே பண்ணுறதுனா ப்ரே பண்ணுங்கள், அதே சமயத்தை நாங்கள் எங்களால் எல்லா முடிஞ்ச விஷயத்தையும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே இந்த குடும்பம் திரும்பி இடிஞ்சிருது. ஐயோ தாம் பிள்ளைய கூட இன்னும் பார்க்கலேன்னு எல்லாம் அழுதுட்டு இருக்கும் போதே வந்து என்ன நடக்குதுன்னு யாருக்குமே ஒன்றுமே புரியலை. இப்போ தான் தாத்தாலாம் வந்து அப்படியே டக்குன்னு கிளம்பி நேராக கோயிலுக்கே போயிடுறாரு. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா தான் கோயிலில் போய் உட்காந்துருப்பாங்க, ஆனால் இப்போ தாத்தா நேராக கிளம்பி போயிட்டு நான் அது வரைக்கும் அதிகமாகலாம் இங்கே வரதில்லை, எனக்கு தோணும் போது மட்டும்தான் வருவேன், என் பிள்ளை அவன் திடீர்னு போனதுக்கப்புறமா நான் அப்படியே உடஞ்சி போயிருந்தேன், ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருந்த ஒரே ஆள் இப்போ வந்து என் மக போனதுக்கப்புறமா நான் வந்து உடஞ்சி போயிருந்தேன், ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பேராக இருக்கான் அப்படின்னு அவனை வளர்க்குறதுல தான் எல்லா விஷயமே வந்து எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. என் பிள்ளைக்காக நான் செஞ்ச விஷயத்தெல்லாம் என் பேரனுக்கு செஞ்சேன் நான், ஆனால் இப்போ அவனோட உயிரே வந்து இப்போ ஆபத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அவன் பிள்ளையோட வாழ்க்கைக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேர் இல்லாமல் வளர்ந்துடக்கூடாது, எப்படி என் பேரன் அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தாங்களோ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த பக்கம் அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறாரு. விஜய் கண்ணை திறக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு நர்ஸ் வந்து குடுக்குன்னு ஓடி போய் டாக்டரை வந்து சார் அவர் எந்திரிக்கிறார் அப்படின்னு கூப்பிட ஓடி வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தா அப்படியே கண்ணு முதல்ல இதாகுது, கையெல்லாம் அப்படி தூக்குறோடனே வந்து அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணால் காவேரிங்கிறார். முதல் வார்த்தையே அவர் காவேரிங்கிற வார்த்தை தான் வருது அவர் வாயில். வந்தவுடனே அவர் அப்படியே வந்து காவேரி எங்கே என் காவேரி என் காவேரி எங்கே அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு டாக்டர் வருவாங்கன்னு பிடிச்சி அவங்களை வந்து அவர் திருப்பி உட்கார வைக்க அவர் டக்குன்னு எந்திரிக்க பார்க்குறாரு. இது வரல இங்கே தாத்தா வந்து அப்படியே வந்து தாத்தாவுக்கு கால் வருது. கால் வந்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நிவின் தான் கால் பண்ணுறாரு. தாத்தா விஜய் எந்திரிச்சிட்டாரு, அவருக்கு ஃபுல்லாகவே கான்ஷியஸ் வந்துருச்சு, அவர் வந்து இப்போ ஆனால் வந்து காவேரியை பார்த்து தெரியும் நீங்கள் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா விஜய் எந்திரிச்சாருங்கிறதுக்கு சந்தோஷப்பட்டவர் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் சரி ஓகே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு டக்குன்னு தாத்தா கிளம்புறாரு. இது கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்டர் வந்து அவங்க காவேரி வந்து இப்போ தான் வந்து குழந்தை பிறந்து அவங்க வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், சீக்கிரமாக வந்து அவங்க கான்ஷியஸ்க்கு வந்துருவாங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, உங்கள் குழந்தையை கொண்டு போய் இப்போ தான் வந்து இன்குபேட்டரில் வச்சுருக்கோம் நாங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க விஜய், நாங்கள் பார்த்துக்குறோன்னா இல்லை நான் என் காவேரியை பார்க்கணும்
பார்க்கணுங்கிறாரு. நீங்கள் இப்போ இந்த சமயத்தை எந்திரிக்க முடியாது, நீ அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்ல கேட்காம டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவங்கள தள்ளிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. கையிலெல்லாம் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் இப்போ இந்த ஐவியெல்லாம் போட்டிருக்கும் பொழுது அப்படியே அவர் நகர ஆரம்பிக்க, அவர் கையில் தூக்கிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் ட்ரிப்ஸை தூக்கிக்கிட்டு அவர் நடந்து போயிட்டுருக்காரு. இதெல்லாம் விஜய் சொன்னா கேளுங்கன்னா இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ரூம்குள்ளே நுழைஞ்சா ரூமில் வந்து மயக்கமாயி கிடக்குறாங்க காவேரி. ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறது தெரியுது, அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது எதுவுமே தெரியல. இதெல்லாம் பார்த்தோன்னே என் குழந்தை எங்கன்னு கேட்க, இதுக்கு நடுவில் சாரதா தாங்க முடியாமல் அப்படியே ஓடி போய் உள்ளார ஹாஸ்பிட்டல்லே இருந்த ஒரு சாமி சிலைக்கு முன்னாடி நின்று அவங்களும் வந்து அப்படியே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் புள்ள பாவம், என் புள்ள அவள் ஆசைப்பட்டதெல்லாம் நாங்களாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா, எங்களுக்காக எல்லாமே பண்ணுவாள், கடைசியில் அவளுக்கு இப்படி நிலமை வந்துருச்சு, அவளை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, அவளுக்கு எப்படியாச்சும் வந்து அவள் வந்து எந்திரிச்சு வரணும், தான் பிள்ளைய பார்க்கணும், அவள் நிம்மதியாக ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. எல்லாம் மாற்றி புலம்பி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தா இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, என் குழந்தைங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா குழந்தைய உள்ளார கொண்டாங்க. டாக்டர் வந்து சரி கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூப்பிட்டு வர குழந்தைய இப்போ கையில் வச்சுட்டு, காவேரி பாரு காவேரி, நம்ம பாப்பாவோட வந்திருக்கேன், நான் சொன்னேன்ல பொண்ணு தான் வேணும், பட்டுப்பாவோடெல்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு, நம்ம பொண்ணு நமக்கு பொண்ணு பிறந்துட்டா, நீ ஆசைப்பட்ட மாதிரி பையனை அடுத்து பெற்றுக்கலாம், அதுக்கு நீ முதல்ல எந்திரிச்சு வரணும், எந்திரிச்சு வா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்க. சார் நீங்கள் அவங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவங்கள போட்டு உழுக்காதீங்க, இது பண்ணாதீங்கன்னா, இல்லை ஒரு நிமிஷம், என் காவேரிக்கு நான் பேசினா கேட்கும், அவள் எஞ்சிருவான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் சாரதா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் தாத்தா வேற வந்துட்டு தாத்தா ஜன்னல் வழியாக பார்த்து அவரும் அப்படியே ஷாக்கில் தான் பேரனை வந்து கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அவரால் தாங்க முடியாமல், என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியலன்னு அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து இந்த பக்கம் டாக்டர்ஸே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு வெளில வந்துட்டு, இல்லை அவங்க ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க, அவங்க குழப்பாங்கன்னு எங்களுக்கே நம்பிக்கை இல்லை, சரி அவர் பேசட்டும், அவர் ஆசைப்பட்டதையாவது பேசட்டும், சில சமயங்களில் சம் மிராக்கிள்ஸ் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு என்ன பண்ணுறாரு விஜய், குழந்தைய பாருங்கும் போதே வந்து அவங்க எதுவுமே சலனமே காட்டாமல் இருக்க, இவருக்கு அப்படியே அழுக வந்தது. இவருடைய கண்ணீர் துளி அவங்க மேலே ட்ராப்பாக விழும் பொழுதே அதே செகண்டில் குழந்தையும் அவங்க அம்மா முகத்தை பார்த்து கத்துற மாதிரி அப்படியே கத்தி அழ ஆரம்பிக்குது. வீல்னு கத்துது. குழந்தை அழுது நம்ம குழந்தை அழுது காவேரி, எந்திரி காவேரி, நம்ம பாப்பா அழுறா, நம்ம பொண்ணு அழறா அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்க டக்குன்னு அவன் கண்ணு மட்டும் அப்படியே சிமிட்ட ஆரம்பிச்சுன்னு அவர் பார்க்குறாரு. ஒரு லைட்டாக சிமிட்டுற ஒரு டிச்சு தெரிஞ்சவொடனே திருப்பி என்ன பண்ணுறாரு, திருப்பி வந்து அவர் காவேரி ஒரு கேட்குதா, நாங்கள் பேசுறது கேட்குதா, நானும் பாப்பாவும் இருக்கோம், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதே மெதுவாக அவங்க கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்து இப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னா வெளில இருந்து பார்க்குறவங்கலாம் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்கும் பொழுது டக்குனு காவேரி பாரு, நம்ம பொண்ணை பாரு, கண்ணை பாரு, என்ன இதுக்கு போய் கண்ணை மூடிட்டு இருக்க, எந்திரி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படியே அந்த குழந்தைய காவேரியும் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கமும் பார்த்துட்டு அப்படியே வலியோட ஒரு சின்ன சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே இவர் அப்படியே சந்தோஷமாகி அப்படியே குழந்தையோட சேர்ந்து ஒரு பக்கத்தில் இருக்க. அந்த சமயத்தில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்க இதோட வந்து இந்த ராகாவை பழிவாங்கிறதோட கதையே முடிஞ்சிருதா, சீரியல் எதுவும் முடிக்க போகிறாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க இவ்வளோதான் நிறைய எழுத்தாச்சு முடிச்சிடலாங்கிறீங்களா? இல்லை விஜய் காவேரிக்காகவே நாங்கள் இன்னும் ரொம்ப நாள் பார்க்கணும், புதுசாக கதைக்களத்தை கொண்டு வாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். அப்படியே ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சிறகடிக்க ஆசை, ஐயனார் துணை, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சீரியலில் உங்களுக்கு தோன்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அப்படியே நீங்கள் இப்போ பார்க்குற சீரியலில் எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புது சீரியல் ஏதாச்சும் பார்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.